மீண்டும் மீண்டும் திகில் பாண்டிய சொல்ல வேண்டியதா இருக்கு. காரணம் இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, தமிழ் யுக கட்சின்னு ஒரு கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்ருக்குள்ள போவோம். இப்ப இத பத்தி தான் பேச போறோம் இந்த வீடியோல. தம்ப்நெயில பார்த்தோனே எனக்கு என்னடா ஏதோ பண்றாய்ங்க. சரி ஏதோ கொடி வெடி அரம்பு பண்றாய்ங்க. எனக்கு கருமாந்திர ரெக்கமெண்ட் வந்து தொலையுது. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த வீடியோ என்ன வருது அப்படின்னா, டிவிகா கொடி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. ஒரு கிரவுடுக்குள்ள ஒரு ஒரு செட்ட போட்டு உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இவங்களா அனௌன்ஸ் பண்ணி இவங்களா பேசிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் இவங்க அவங்கள அப்படியே காப்பி பண்ணி பண்றாய்ங்க. சிமிலரா அந்த பாடல்கள் கூட வரிகள் கூட கிட்டத்தட்ட டிவிகா பாடல்கள் ஒத்து தான் போகுது. ஸோ கடைசி வந்து தமிழர்கள் யுகம் அதானே ஏதாவது போட்டிருந்தாங்களே. தமிழர்கள் யுவ கட்சி. இது என்ன இதுக்கு ஒருத்தன் ஷார்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். சரி அதுக்கப்புறம் வருவோம். இவங்க என்ட்ர காட்டும்போது பாருங்களேன், நம்முடைய நாகம்மாவை காட்டிட்டு தான் இறக்குறாய்ங்க. ஃபர்ஸ்ட் நாகம்மா, அடுத்து இந்த ஸ்வெசிக் சிம்பல் இருக்குல்ல, அது ஹிட்லர் சிம்பிள். கரும வாய்க்குள்ள வந்து தலைப்படுது. அந்த ஹிட்லர் சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த சங்கு, மும்மூர்த்திகள் அது மாதிரி சொல்றாங்க. நாகர்களை குறிச்சது சிவன். ஸோ அதுக்காக பாம்பு வச்சிருக்காங்க. நாகர் வம்சத்துல இருந்தவன் தானே சிவன். நம்ம சொல்லியிருக்கோம்ல கந்தன் சீரீஸ்ல. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்றவங்களுக்கு புரியும். தலைவன் தெளிவாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஆக்சுவலா பாயிண்டே மறந்துட்டேன். இந்த திகில் பாண்டியை பத்தி கொஞ்சம் அலசினேன். நேற்று நைட்டு நினைக்கிறேன். கரெக்டா பௌர்ணமி ஆரம்பிச்ச டைமிங்ல நானும் சித்ரா பௌர்ணமி ஆரம்பிச்ச டைமிங்ல அன்புமணி நான் பேசிட்டு இருந்தேன், கவனிச்சுட்டு இருந்தேன். நானும் ஒரு நபரும் பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம். அப்பாடி ஏய் யார் அந்த திகில் பாண்டி இவ்வளவு நாள் பரசுராமன் பேசிட்டு இருந்தாப்புல இல்ல. உண்மையிலேயே பரசுராமன் யாரு, அந்த கும்பல் யாருன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு எனக்கு ஷாக்கிங்கு. அதாவது ஊருக்குள்ள நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருடன் ஒரு பெரிய திருடன் இருக்கான். அந்த பெரிய திருடன் எல்லாருமே திருடன் ஆக்கி தான் திருடன்றதை மறைச்சிக்கிறதுக்காக ஒரு சில வேலை பண்ணுவான்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அதே வேலை தான் நம்ம திகில் பாண்டி பண்ணியிருக்காப்புல. திகில் பாண்டியை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண பிறகு எப்பா எவ்வளவு பெரிய ஆளு இந்த ஆளு 10 வருஷமா உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காப்புல. கண்ணு முன்னாடி இருக்க உண்மைய கண்டுக்காம பேசாம உட்காந்துக்கிட்டு மறைஞ்சிருக்க பொருள் இஸ்ரேலு பாலஸ்தீனும் எங்கெங்கேயோ போய் யூரோப் கண்ட்ரி எல்லா நாட்டிலையும் போய் ரகசியத்தை தேடினவர் உள்ளூர்ல கூகுள்ல லைட்டா தேடினாலே ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. அது நேற்று நாங்கள் தேடி பார்த்தோம். இதை எப்படி இவங்க விட்டாங்கன்னு நான் யோசிக்கும் போதும் தெரியுது. அவங்க விடல, பர்பஸ்ஃபுல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. காரணம் என்னன்னா, அந்த கும்பல்ல வேலை செய்யணுன்றதுக்காகத்தான் இவங்க இறக்கியே விட்டுருக்கானுங்க. தன்னை மறைத்துக் கொள்வதற்காக மற்ற எல்லாரையும் காயடிக்கும் வேலை. திராவிடம் பண்ணுச்சுல, நான் தெலுங்க அந்தேரி கன்னட மலையாளிலாம் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் திராவிடன்ற ஒரு போர்வை ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதே மாதிரி ஆசிரியம்ன்ற போர்வை இந்த ஆள் கொத்திட்டு வந்திருக்காரு. ப்ரோ அப்போ ஆக்சுவலி அவர் யார் ப்ரோ அப்படின்னா, இந்த பிரம்மாஸ்திரத்தை எப்படி உடனே தூக்கியா போட முடியும்? அதுக்குன்னு தகுந்த நேரம் வரும். இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் அந்தந்த தகுந்த நேரத்துல கொண்டு வந்து கொடுக்கும் போது தான் அப்படின்ட்டு இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சப்பையா போயிடும். அந்த சப்பையாகிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். அந்த மேட்ரு என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த திகில் பாண்டிக்கு தெரியும். எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாண்டா அப்படின்னு தெரியும். இவங்களை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப தேட வேணாம். சின்னதா யோசிச்சாலே போதும். சுய அறிவை பயன்படுத்தினாலே போதும். திகில் பாண்டி பெரியாளியா நீ, சல்யூட்டியா அவனுக்கு இந்த வேலை பார்த்ததுக்கே முதல்ல சல்யூட்டியா. குட்டி குஞ்சானுக்கு ஒரு சல்யூட்டை போட்டுறணும். ஓகே மேட்டர் போவோம். இவங்க அது என்ன தாமரை மலர்னு சொல்லி பேசிக்க இருக்கும் ஒரு கும்பல். பிஜேபி கும்பல் பேசிட்டு இருக்கோம். இவங்க ஒரு கமெண்ட்ல போட்டிருக்காங்க. இந்த கமெண்ட்டுக்கு தான் லைக் அதிகமாக வந்திருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாமரை மலரும் தமிழ்நாட்டுன்னு சொன்னாங்க, உண்மையிலேயே மலர்ந்து விட்டதே. இதுதான் தாமரையாம். இதைத்தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டே இருந்தாங்களாம். இப்ப எப்படி கொண்டு போயிட்டானுங்க அப்படின்னா, பிஜேபி வந்து தாமரை மலர்னு சொன்னதை அப்படியே மறக்கடிச்சு, தமிழ் தேசிய புதிய இயக்கம் தான் தாமரை மலர்ந்திருக்கு, ஆசிர்வாதத்தின் சின்னம் தான் மலர்ந்திருக்கு முடிச்சு விட்டாங்களா? மாறுவேடம். ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட மாறுவேடம் முடிஞ்சு வச்சு. நீ இங்க பேசிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி பி டீம் சி டீம்னு பேசிட்டு இருந்த, உண்மையிலே டைரக்ட் டீமே இறக்கி விட்டுருக்காங்க. இதை கவனிக்காம உட்காந்து தாமரை சின்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து மதவாதத்தையும் எல்லாத்தையும் தெளிவா கொண்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. தெளிவா வந்திருக்கானுங்க. இதை விட்டுவிட்டு இதான் முன்னாடி சொன்னேன், தான் திருடனா இருந்துக்கிட்டு ஊர்ல இருக்க என்னெல்லாம் திருடுன்னு சொல்றது. புரியுதா உங்களுக்கு புரியுதா? இப்படி காட்டு வரல, ஒருத்தர் கை காட்டு வரல, அப்படிதான் பிரச்சனை அங்க இருக்கு. ஆனா நீ எல்லாம் திருடு அந்த மாதிரி. எப்பா உண்மையிலேயே சீரியஸ்லி நீங்க மோசமான ஆளுங்க, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஓகே, ஏஒய்கே தான் என்னோட ஷார்ட் ஃபார்ம். அதான் சொல்றேன். இது ஏஒய்கேன்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ வேற மாதிரி மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அயோக்கிய பையன் அப்படின்றது வந்து நின்றுச்சு. அயோக்கிய பயவுல அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஏஒய்கே அயோக்கிய பயவுல நீ தானே அது கரெக்டா தான் வச்சிருக்கீங்க பேரு. இதுல கொடுமை என்னன்னா, ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், நானே வெறுத்தேன். இவங்க வீடியோ உனக்கு ரெக்கமெண்ட் வந்துச்சா, அந்த இது நாளைக்கு சிறப்பான சம்பவம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்படி என்னடா சம்பவம் பண்ண போறான், சூப்பர்ரா, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போறான்டா, அடுத்த சிஎம் ஐயா தான்டா அப்படின்னு உள்ள பார்த்தா அப்பயே ஒரு விஷயத்த முடிச்சிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஜான்சன் நிக்கிற ஒரு ஷாட். இந்த ஷாட் எவ்வளவு அழகான ஷாட் தெரியுமா? எவ்வளவு ஒரு ரெபல்லான ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாட்.
சரி பார்ப்போம்டா, நீ எவ்வளோ பேர் வந்தாலும் போடணும், ஒத்தையிலன்னு சண்டை போடணும்னா நிற்கும் போது அங்கிட்டு திராவிட கொடியெல்லாம் மற்ற எல்லா கட்சிகளையும் போட்டுட்டு இவங்க தமிழ் தேசியம் 5ஆம் தமிழ் சங்கம் கொடியை போட்டு எவ்வளோ ஒரு அழகான ஒரு பூஸ் பம்ஸ் மூமெண்ட்டு சப்பையாக்கி காமெடி ஆக்கிட்டாங்க. ஏன்டா அது மாதிரி சித்திரவதை பண்ணிக்கிறீங்க? டே நீங்கள் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சு உங்கள் அந்த போதை மயக்கத்தில் இருப்பாங்க. ஐயா முன்னோர்கள் வரலாறு 20,000 வருடங்கள் டெலிஃபோன் கிராமஃபோன் இந்த கதைலாம் என்கிட்ட வேணும். அப்போவே நாங்கள் பல டிக்கெட்டை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். சீரியஸ்லி உங்களை கடந்து போகணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள்ன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு இனிமேல் உங்களுக்கு கடந்து போகிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆனால் போகிற போக்கில் நான் கண்டிப்பாக நீங்கள் முக்கியமான விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக தட்டி விட்டு தான் போவேன். இது என்னுடைய கடமை, இதை நான் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா விஷயம் தெரிஞ்சும் கடந்து போகிறது தப்பு இல்லை. ரொம்ப டேஞ்சரான ஒரு குரூப்பு திவிக, நாம் தமிழர், டிஎம்கே இவங்களை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆள். பார்க்கறதுக்கு உனக்கு ஒன்றுமே தெரியாது. அதை நான் நேற்று நைட்டு நாங்கள் ஒரு சில விஷயங்களை கலந்து ஆலோசிக்கும் போது தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். டீப்பான ரொம்ப கருண கொடூரமான ஆட்கள் எல்லாருமே இன்னசென்ட்டாக தான் இருந்தாங்க இருப்பாங்க. இது பெரிய ஒரு விஷயங்க. நான் அதை ஓப்பனாக சொல்ல முடியாது, அதனால சொல்லாமல் இருக்கேன். பட் சீரியஸ்லி ரொம்ப டேஞ்சரான ஆள். கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி பல மாட்டம் இருப்பாங்க. பெரிய சுரட்டை. புரிஞ்சுக்கோங்க, வெளிச்சுக்கோங்க, முடிச்சுக்கோங்க. இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கன் ஆளில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக திகில் பாண்டி ஃபேன்ஸ்லாம் கீழே அட்டன்ஸ் ஆகுங்க. திகில் பாண்டி அப்படின்னு போடுங்க. AOIKன்னு போடாதீங்க, அயோக்கியான்னு போடுங்க. அந்த அயோக்கிய பயிலை பற்றி தெரிஞ்சவங்களும் அயோக்கியான்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். திகில் பாண்டி மோசமான ஆளியா நீ? உன்னை ஏதோ பெரிய ஆள் நினச்சையா? இப்படி இருப்புன்னு கனவுடைய கண்டலையா? இந்த போட்டோ எனக்கு வேணுமேத்தா. வச்சுக்கப்ப. இந்த பட்டயமும் எனக்கு வேணுமே. இல்லப்ப இது இருந்தா தப்ப என் பிள்ளைக்கு ஆதரவு. கொஞ்சம் தண்ணி எடுத்து வா குடிக்க. என் பட்டாவை தூக்கி போறானே ஏழை ஏன் களவாணி பல. இல்ல குலகார பையன் அவனே. உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிருந்தேன். நீ சீப்பாளா இருந்திருக்க.